நாம் இன்றைக்கி வெந்தய கஞ்சி செய்யலாங்க. அதாவது கூழ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. வெந்தயம் வந்து 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ எடுத்துக்கலாம். வெந்தயம் தான் மேஜராக இருக்கணும். இப்போ 3 ஸ்பூன் வெந்தயம்னா 1 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா ஊற வச்சு நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. 3 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அரிசி, இது ரெண்டையும் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் கஞ்சி காய்ச்ச ஆரம்பிக்கிறோம். இதுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து கருப்பட்டி 100 கிராம், இது ஆக்சுவலாக 150 கிராம் வரும். இந்த கருப்பட்டி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு பவுட்ரு, தேங்காய் பால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவ்வளோ போதும். ஒரு 10 தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். சும்மா 2 உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஆன் பண்ணலை, ஸ்டவ் ஆன் பண்ணல, ஜஸ்ட் அந்த மட்டும் மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெதுவாக இதை நம்ம கஞ்சி காய்ச்சிற மாதிரி தான், கஞ்சி காய்ச்சிற மாதிரி காய்ச்சிக்கலாம். பக்கத்தடுப்பில் இனிப்புக்கு நான் கருப்பட்டி இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். கருப்பட்டி போட்டு பாகு எடுத்துக்கலாம். நம்ம சூப்பராக கஞ்சி நல்லா அழகாக பொங்கி ரெடி ஆகிடுச்சு. இது கசக்கெல்லாம் செஞ்சாது, நல்லா காய்ச்சியாச்சுன்னா கசப்பெலாம் இருக்காது. வெந்தயத்தோட கசப்பே தெரியாது. இது வெந்தய கஞ்சினே யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் கருப்பட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிக்கும் போதே நல்ல வாசனை. சுக்கு பவுடர், ஆக்சுவலாக இதுக்கு ஏலக்காய் பவுடர் தேவையில்லை, சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கருப்பட்டி பாகு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதாவது 1 டம்ளரு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் சும்மா 1 டம்ளர் தேங்காய் பால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்தய கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே குடிக்கலாம். மெயினாக சம்மர் சீசனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான வெந்தய கஞ்சி ரெடி. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.